நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சுடலை மாடன் பக்தர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. அடுத்து திருவிழா நேரங்களில் நிறைய பக்தர்கள் பண்ணுற தவறு. இந்த ரெண்டையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல திருவிழா நேரங்களில் எல்லா பக்தர்களும் பண்ணுற தவறு முதல்ல பார்த்துறோம். அடுத்து சுடலை மாடன் பக்தர்கள் இல்லை சுடலை மாடனை குலதெய்வமாக கொண்டவங்க இல்லை உங்களுக்கு சுடலை மாடன் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க பண்ணக்கூடாத ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுதான் இருக்கிறதுலே பெரிய தவறுன்னா அதுதான். அந்த தவறே என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல இப்போ உங்களுக்கு நீங்க படத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கோயில்ல ஏதோ திருவிழாவில் நான் எடுத்த போட்டோ இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோயிலுக்கு அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க, மாலைகள்லாம் நிறைய குமிஞ்சு கிடக்கு. ஆனா எந்த ஒரு தெய்வத்துக்குமே அந்த தெய்வத்தோட முகமோ இல்ல கண்ணோ வெளியே தெரியவே இல்லை. மாலைகள்லாம் நிறைய போட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க, திருவிழா ஆரவாரமா நடத்துறாங்க. ஆனா எந்த ஒரு தெய்வத்துக்குமே அந்த தெய்வத்தோட முகமோ இல்ல கண்ணு எதுவுமே வெளியே தெரியல. அந்த மாதிரி மாலைகள்லாம் போட்டிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி மாலைகள் கோயிலுக்கு நீங்க போடும்போது அந்த தெய்வத்தோட முகம் கண்கள் எல்லாம் வெளியே தெரியுற மாதிரி நீங்க மாலை போட்டீங்கன்னா தான் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா பல லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணி ஒரு திருவிழா ஒன்று நடத்துறோம். அந்த மாதிரி நடத்தும் போது அந்த தெய்வத்தோட முகத்தை நம்ம அந்த கோயிலுக்கு எதுக்கு போறோம்? அந்த தெய்வத்தோட முகத்தை பார்க்கணும், தெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம கோயிலுக்கே போறோம். ஆனா நீங்க இந்த மாதிரி மாலைகள் எல்லாம் போட்டு அந்த தெய்வத்தோட முகங்களை கண்ணு முதல்ல குறிப்பா அந்த கண்ணு அப்படிங்கிறது நீங்க ஒரு கோயிலுக்கு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, அங்க தெய்வம் உருவச் சிலையா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி படங்கள் வரைஞ்சிருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு உருவம் கொடுத்து ஒரு படங்கள் வரைஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த தெய்வத்தோட கண்ணு நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த தெய்வத்தோட மொத்த அருள், மொத்த ஆசீர்வாதம், அந்த தெய்வம் என்ன சொல்ல வருது, அந்த தெய்வம் என்ன நிலைப்பாட்டுல இருக்கு, எல்லாத்தையும் நீங்க அந்த தெய்வத்தோட கண்ணு மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். தெய்வத்தை நீங்க முழுசா பார்க்கணும் அப்படிங்கலாம் இல்ல, தெய்வத்தோட கண்ணை நேரடியாக நீங்க பார்க்கும்போது அந்த தெய்வத்தோட மனநிலை, அந்த தெய்வத்தோட அருள் எல்லாமே அந்த கண்ணுல தான் இருக்கும். அந்த கண்ணுக்கு தான் அவ்வளவு சக்தியா. நீங்க இப்போ நம்ம கோயில்கோட பகுதியில் படம் எல்லாம் வரைஞ்சிருவாங்க. இப்போ சிலைகளா இருக்க பக்கம் வேற, அது வந்து தெய்வத்துக்கு கண் வந்து அதுலயே இருக்குது வைக்குது. நம்ம அந்த படம் வரைஞ்சி நம்ம ஊர் பகுதியில் திருவிழால கண் திறக்க நிகழ்ச்சின்னு மட்டும் வைப்பாங்க. ஏன் படம் வரையறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கண்ணை மட்டும் ஏன் திறக்கன்னு தனியா ஒரு நிகழ்ச்சி மாதிரி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தோட உயிர் அருள் எல்லாமே அந்த கண்ணுல தான் இருக்கு. அந்த தெய்வத்தோட அந்த மனநிலை, அந்த தெய்வம் அங்க என்ன நிலையில இருக்கு, அந்த தெய்வம் சந்தோஷமா இருக்கா, அந்த தெய்வம் ஆனந்தமா இருக்கா, அந்த தெய்வம் மக்களுக்கு அருள் பாலிக்க, அந்த தெய்வம் மக்களுக்கு பாதுகாப்பா நிக்க வைக்க எல்லாத்தையும் தெரியணும் அப்படின்னீங்கன்னா அந்த தெய்வத்தோட கண்ணை பாருங்க. கண்ணை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த தெய்வத்தோட மனநிலை கிடைச்சிடும். உங்களுக்குமே ஒரு மன அமைதி கிடைச்சிடும். அந்த தெய்வம் சந்தோஷமா ஆனந்தமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அந்த தெய்வத்தோட கண்கள் வந்து அவ்வளவு துடியா இருக்கும். தெய்வத்துல இருக்க முதல் துடியான விவரமே அந்த கண்ணு தான். அதனால அந்த கண்ணு எல்லாம் நமக்கு தெரியணும். அதனால நான் மாலை போட்டா தெய்வத்தோட கண்ணை மறைச்சிட்டீங்க, அதனால தெய்வங்களை பார்க்காது அப்படிலாம் கிடையாது. அந்த தெய்வத்தோட உயிர் இருக்குது அந்த கண்ணுல தான். அந்த கண்ணை நீங்க மூடி வைக்கும்போது அது உங்களுக்கு அந்த தெய்வத்தை ஒரு வணங்கின மாதிரி தெரியும். ஏதோ ஒரு மாலை கிடக்கு, மாலையை வணங்கின மாதிரி இருக்கும், ஒரு தெய்வத்தை வணங்கின மாதிரி இருக்காது, ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதனால உங்க ஒரு பகுதியில் நீங்க எதுவும் கோயில் திருவிழா அந்த மாதிரி நடத்துனீங்கன்னா மாலை நீங்க உங்க கோயிலா இருந்தா நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதே நீங்க வேற ஏதோ ஒரு கோயில்களுக்கு நீங்க நியமிதமா மாலை எதுவும் கொடுத்தீங்கன்னா, இல்ல அந்த கோயிலுக்கு நீங்க எதுவும் வேண்டுதல் வச்சு மாலை எதுவும் கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி தெய்வத்தோட முகத்தையும் கண்களையும் மூடாத மாதிரி அந்த மாலைகளை போட்டு வழிபடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தல வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், சுடலை மாடன் பக்தர்கள் பண்ணக்கூடாத ஒரு மிகப்பெரிய தவறு. அது நீங்க சுடலை மாடன் பக்தன் தான் இல்லை, சுடலை மாடன் குலதெய்வமா கொண்டவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு அந்த சுடலை மாடன் இஷ்ட தெய்வமா இருக்கு, அந்த மாதிரி தெய்வமா அந்த மாதிரி இஷ்ட தெய்வமா இருக்கவங்க அதை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க பண்ணக்கூடாத மிக மிக மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தவறு, உங்களுக்கு சுடலை மாடன் பிடிக்கும், ஆனா நான் சுடலை மாடனுக்கு மட்டும்தான் மாலை போடுவேன், சுடலை மாடனை மட்டும்தான் வழிபடுவேன், நீங்க சுடலை மாடன் கோயில்ல சொல்லவே கூடாது. ஏன்னா நீங்க மற்ற தெய்வங்கள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருப்பசாமி கோயிலோ இல்ல வேற ஏதோ ஒரு தெய்வமோ இல்ல ஒரு அம்மன் கோயிலோ அப்படின்னா அவங்க மூலவரா இருப்பாங்க, அவங்க கூட காவலுக்கு துணை தெய்வங்கள் அந்த மாதிரிதான் கூட கூப்பிட்டு வருவாங்க. ஆனா நம்ம சுடலை மாடன் மட்டும் எப்படி வருவாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிற இடம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட தாய் தெய்வமான பேச்சியம்மனோ பிரம்மசக்தியம்மன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வங்களை கூட கூப்பிட்டு வர்றாரு. அதே மாதிரி அவரோட காவலுக்கு யாரை கூப்பிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட மூல தோற்றமா, அதாவது அவருக்கு தம்பிட்டும் சொல்லலாம், அண்ணன்டும் சொல்லலாம், ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்தாப்புல அந்த மாதிரி சொல்லிடுறாங்க, முண்டனை தான் அவரோட காவலுக்கு கூப்பிட்டு வருவாரு. இந்த மாதிரி ஒரு குடும்பமா தான் அவர் வந்து எங்க ஒரு நிலையம் வாங்கினாலும் அந்த மாதிரி நிலையம் வாங்குவாரு. நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க, உங்க அம்மா இருக்காங்க, உங்க அக்கா இருக்காங்க, உங்க தம்பி எல்லாரும் நீங்க மொத்தமா இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நான் வாரேன், உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வாரேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்வீட்டோ இல்ல ஒரு இனிப்போ இல்ல ஒரு பழமோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு 5 பேர் இருக்க இடத்துல, அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரே ரத்தத்தை சேர்ந்தவங்க, நீங்க 5 பேர் இருக்க இடத்துல
உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் நான் கொடுத்துட்டு உங்களை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், ஆனால் நீங்க மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்தா அதை உங்க முழு மனசால நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? உங்களால முழு மனசை ஏத்துக்கிட முடியாது. ஏன்னா அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தம்பி இருக்கான், அக்கா இருக்கான், இவங்க எல்லாரும் இருக்கும்போது உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்து நீங்க மட்டும்தான் அதை சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மனசு முழுசா ஏத்துக்கிடாது. ஏன்னா உங்களுக்கு என்னதான் அவங்க உங்க தாய் தப்புனா இருந்தாலும் அவங்க மனசு வந்து வருத்தப்படாது. ஏன்னா நம்ம பிள்ளை தானே சாப்பிடுது, சாப்பிடட்டும் அவங்க அதை விட்டுருவாங்க. ஆனா உங்க மனசு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் உறுத்தும். ஏன்னா சரி நம்ம அம்மாவுக்கு கொடுக்கல, நம்ம தம்பி கொடுக்கல, நமக்கு மட்டும் தந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அதே மாதிரிதான் சொடலை மாடனுக்கு கூட இருக்கிறது அவரோட தாயும் தம்பியை அந்த மாதிரி தான் இருப்பாரு. அந்த மாதிரி இருக்க இடத்துல நீங்க போய் சொடலைக்கு மட்டும் தனியா எதுவும் கொடுத்தாலோ இல்ல சொடலைக்கு மட்டும் எதுவும் படையல் கொடுக்கும்போது அவர் அதை வந்து முழு மனசா அவரால் ஏத்துக்கிட முடியாது. காரணம் ஏன்னா அவரோட கூட எல்லாம் அவரோட தாய் தெய்வங்கள், அவரோட தம்பி தெய்வங்கள், அந்த மாதிரி தெய்வங்கள் தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு விழா காலத்துல போறீங்க, எல்லாருக்குமே மாலை மரியாதைகள் பண்ணியிருக்காங்க. இப்போ பேச்சியம்மனுக்கு முண்டனுக்கு எல்லாருக்குமே மாலை மரியாதை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க போறீங்க, அப்போ நீங்க சொடலைக்கு மட்டும் மாலை போடலாம். உங்களோட இஷ்ட தெய்வம் எதுனாலும் போடலாம். பேச்சம்மனுக்கு மட்டும் தனியா போடலாம், பிரம்மசக்திக்கு போடலாம், முண்டனை பிடிக்கணும் முண்டனு கூட போடலாம், யாருக்குனாலும் போடலாம் நீங்க தனி மாலையா. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில இப்போ ஒரு பூஜைகள் பண்றீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன் பாருங்க. ஏன்னா அது நம்ம கிணத்தடி சுடலை மடம் கோயில்ல நடந்த விஷயம், நேற்று நடந்த விஷயம், அதனால நான் அதை சொல்றேன். பிரம்மசக்தி அம்மன் இருக்காங்க, பேச்சியம்மன் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு மாலைகளோ ஒரு பூ எதுவுமே வைக்கல. நம்ம சொடலைக்கு மட்டும் மாலை போட்டு 2 தீபம் நெய் தீபம் ஏற்றி யாரோ ஒருத்தவங்க வழிபட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு அது வந்து சொடலை முழு மனசை ஏத்துக்கிடுவாரான்னு கேட்டிங்கன்னா ஏத்துக்கிட மாட்டாரு. ஏன்னா தன்னோட தாய்க்கு, தன்னோட தம்பிக்கு, தன்னோட கூட இருக்க தெய்வங்களுக்கு அவர் கொடுக்காம அவருக்கு மட்டும் அதை ஏத்துக்கிடணும்னா கண்டிப்பா அதை அவரு முழு மனசா ஏத்துக்கிட மாட்டாரு. அதுக்காண்டி அந்த நீங்க கொடுத்ததுக்கு அவரை ஏத்துக்கிடாம இருக்க மாட்டாரு, அதை ஏத்துக்கிடுவார். ஆனா முழு மனசா அதை ஏத்துக்கிட மாட்டாரு. நீங்க ஒரு திருவிழாக்காரங்கள்ல பண்ணது வேற. ஏன்னா திருவிழா நேரத்துல எல்லா தெய்வங்களுக்குமே எல்லா பூஜைகள், எல்லா பழைய படையல்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க போய் என் இஷ்ட தெய்வம் சொடலை மாடம் தான், அவருக்கு நான் ஒரு மாலை போடுதேன் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு வந்தீங்கன்னா அது வேற. ஏன்னா அங்க வந்து எல்லாருக்குமே அப்போ மாலை இருக்கும். அப்போ நீங்க சொடலைக்கு நீங்க மாலை கொடுத்தாலும் அவர் யாருக்குமே அது திருப்தியா இருக்கும். ஏன்னா அந்த திருவிழா நேரங்களில் எல்லாருக்குமே அவரோட படையில இருக்க எல்லாருக்குமே நீங்க அவரோட பூஜையில இருக்க எல்லாருக்குமே அவரோட நிலையத்துல இருக்க எல்லாருக்குமே படையல்கள் மாலைகள் எல்லாமே இருக்கும்போது அவருக்கு ஒரு மாலை நீங்க தனியா எடுத்து போட்டு வந்தீங்கன்னா அதை வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில கோயில்ல போய் ஒரு தீபம் போடணும், இல்ல ஒரு விளக்கு போடணும், இல்ல ஒரு பூஜை பண்ணணும், இல்ல ஒரு மாலை போட்டு வழிபடணும் நீங்க போகும்போது சொடலை மாடன் கோயில்களுக்கு, மற்ற கோயில்கள்ல ஒரு சில கோயில்களுக்கு ஏற்றாப்புல அந்த மூலவரை மட்டும் நீங்க வணங்கிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. சொடலை மாடன் கோயில்ல அவர் மூலவரா இருந்தாருன்னா கட்டாயமா கூட தன்னோட தாயும் இருப்பாங்க. அதே மாதிரி அவர் காவல்காரரா அவர் தம்பி முண்டனும் இருப்பாரு. அந்த மாதிரி இருக்க நேரத்துல நீங்க அவங்கள விட்டுட்டு சொடலைக்கு மட்டும் நீங்க கொடுத்துட்டு வரும்போது அதை ஒரு முழு மனசா அவர் ஏத்துக்கிட மாட்டாரு. அதனால நீங்க கோயிலுக்கு வழிபட போனீங்கன்னா உங்களால இப்போ நான் சொடலைக்கு மட்டும்தான் மாலை போட நீங்க நேர்ந்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சொடலை மாடனுக்கு மாலை வாங்கிடுங்க. சொடலையோட தாய்க்கும் சொடலையோட தம்பி முண்டனுக்கும் ஒரு கொழுந்தோ ஒரு பிச்சு பூவோ இல்லை ஒரு ரோசா ஏதாட்டும் ஒரு பூ, கட்டாயம் மாலை தான் நீங்க வாங்கி கொண்டு கொடுக்கணும் அப்படி இல்லை. ஏதாவது ஒண்ணு தெய்வங்கள் வந்து நம்மளோட அன்பை தான் எதிர்பார்க்குமே தவிர்த்து எனக்கு பெரிய மாலை வேணும், பெரிய படையல் வேணும் அப்படிங்கிறது தெய்வங்கள் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்காது. நம்மளோட முழு அன்பு முழுமையா அந்த தெய்வத்தை நம்பி அவங்கள்ட்ட போய் நின்று ஒரு சின்ன பூ, ஒரு மல்லிகைப்பூல ஒரு பூ எடுத்துக்கொண்டு வச்சாலும் அந்த தெய்வம் மனசார ஏத்துக்கிடும். அதான் அதே மாதிரி நீங்க சொடலை மாடனுக்கு மட்டும் தனியா மாலைகள் மரியாதைகள் எதுவும் பண்ணாதீங்க. அவர் கூட இருக்கிறது அவரோட தாய் பேச்சியம்மன் பிரம்மசக்தி அம்மன் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அவருக்கு காவல்காரரா முண்டன் தான் இருப்பாரு. அதனால அவங்களுக்கு நீங்க போகும்போது ஒரு சின்னதா ஒரு பூ, சொடலை மாடனுக்கு ஒரு மாலை வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொழுந்தோ ஒரு பிச்சு பூவோ ஒரு மல்லிகை பூச்சாரமோ ஏதோ ஒண்ணு அதிக லெவல்லலாம் வாங்கன்னு கிடையாது. ஒரு சின்னதா ஒண்ணு வச்சு வழிபடும் போதுதான் அதை சொடலை மாடன் முழுமையா ஏத்துக்கிடுவாரு. நீங்க சொடலை மாடனுக்கு மட்டும் தனியா போடும் மாலைகளோ இல்ல படையல்களோ சொடலை மாடன் தனியா ஏத்துக்கிட மாட்டாரு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். நானும் இதே மாதிரி தெரியாம முதல்ல சொடலை மாடனுக்கு மட்டும்தான் மாலைகள் படையல்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு அதனால அது அந்த மாலைகள் மரியாதை நான் பண்ணல, அதை அவரை முழுமையா ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் தேடி பார்க்கும்போது தான் அவருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு தகவலை கிடைச்சது. ஏன்னா முதல்ல நானும் அந்த தப்பு பண்ணேன். எல்லாருமே வாழ்க்கையில பண்ணதான் செய்வோம். அதுக்கடுத்து நம்மளை ஆசாலான நம்ம சொடலை மடம் தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் கத்து தருவாரு. அந்த மாதிரி நான் என்னோட புரிதல்ல சொல்றதுதான் இது. உங்களுக்கு யாருக்கும் நீங்க வழிபடணும்னா சொடலை மாடனை வழிபடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொடலை மாடன் கூட இருக்க அவங்களோட தாயையும் தம்பியும் சேர்த்து வழிபட்டா மட்டும்தான் அவர் முழுமையா எந்த ஒரு படையல்கள் பூஜைகள் எல்லாத்தையுமே வாங்குவாரு.